ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிராஃபிக் டிசைனர் இன்டர்ன்ஷிப் பற்றி தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷர்ஸ், டிசைன் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஜாப் வந்து யார் கொடுக்குறாங்க, ஸோ அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ், ஸோ இந்த ஜாப்பில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வெல் நவுன் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் அண்ட் கோர்ஸ் பற்றின கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுற ஒரு வெப்சைட். ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனர் இன்டர்ன்ஷிப்புக்கு வந்துட்டு இப்போ வேக்கன்சி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப் வந்துட்டு அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஜாப்புக்கான ரோல் என்னன்னு இப்போ பார்த்தரலாமா? ஸோ இந்த ஒரு ஜாப்புக்கான உங்களோட மெயின் ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராஃபிக் டிசைனர். ஸோ மேரிடைம் எஜுகேஷன் வெப்சைட்டில் சோசியல் மீடியா சேனலுக்கு டிசைன் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சோசியல் மீடியா கிராஃபிக்ஸில் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா யூஐ இம்ப்ரூவ் ஆர் ரீக்ரியேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டுங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொன்னால் இது பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ளஸ் கிரியேட்டிவிட்டி ப்ளஸ் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான ஜாப்புக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தரலாமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா கிராஃபிக் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறத சொல்லிட்டேன். ஸோ வெப்சைட் டிசைனில் யூசர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ வீடியோ எடிட்டிங் டாஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும், அதில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமோட் டீமோட நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத இந்த இடத்துல கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தரலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட், போஸ்ட் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட், ஆர்ட்ஸ் படித்தவங்க, காமர்ஸ் படித்தவங்க, சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாங்கிறது இந்த இடத்துல கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஸ்ட்ரிக்டாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை. டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க பேசிக் ஸ்கில்ஸ் இருந்தாவே போதும், இந்த ஒரு ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த ஒரு ஜாப்க்கான ஒர்க் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான், ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப். ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா 5 நாளுமே இருக்கும். இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 மாதங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஜாப்புக்கான சேலரி டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10K வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20K வந்து கிடைக்கும். ஸ்கில்ஸ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேலரி வந்து கிடைக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்புக்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்டீஃபண்ட்டாக இருக்குங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் மூலிமா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும், லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன், ஜாப் ஆஃபர், ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஃப்யூச்சரில் ஜாப் அப்ளை பண்ணும்போது இந்த சர்டிஃபிகேட் ப்ளஸ் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஃப்யூச்சர்ஸில் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஜாப்க்கான இம்பார்ட்டன்ட் டேட், அதாவது டெட்லைன் எப்போன்னு கேட்டிங்கன்னா 24 February 2026. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குயிக்காக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஜாப்புக்கு எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பண்ண சொல்ல மாட்டாங்க. ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ யாராவது பணம் கேட்டால் கூட நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஜாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஜாப் தான். ஸோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற யூசர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்வா, இதெல்லாமே பேசிக்காக தெரிஞ்சவங்க, வீடியோ எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்ன்ஷிப் தேடுற ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்புக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ ரெஸ்யூம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள்கிட்ட ரெஸ்யூம் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்துட்டு அதில் ஆட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.